அத்துடன் மேலதிக அரசாங்க அதிபர், விவசாய பணிப்பாளர், அதே போன்று இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பிரதேச செயலாளர்கள், திணைக்களங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற திணைக்கள தலைவர்கள், திட்டமிட உதவி திட்டமிட பணிப்பாளர் மற்றும் விவசாய அமைப்புகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற பிரதிநிதிகள் மற்றும் இங்கே கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் நீல வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில மாவட்ட விவசாய கூட்டங்கள் நாங்கள் ஒவ்வொரு காலாண்டுக்கும் நடத்துவது வழக்கம். அதிலும் நாங்கள் முக்கியமாக இப்பொழுது இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் வந்து, நீங்கள் எல்லோரும் ஊடகங்களில் பார்த்துருப்பீர்கள். என்ன அந்த ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு கால நிலைமை வந்து ஏற்பட போகுது. எல்னினோ என்று நீங்கள் கேள்விப்பட, எல்னினோ என்று ஒரு சொற்பதம் அடிக்கடி பாவிக்கிறது. லானினோ என்று சொல்லி அதுக்கு எதிர்மாறான காலநிலை தன்மையை கொண்டு இன்னொரு நிலைமையும் பாவிக்கிறது. எல்னினோண்டா உங்களுக்கு தெரியும், கூடுதலாக எல்லோருக்கும் அந்த விஷயம் தெரியும். கடல் மட்டத்தின் வெப்பநிலை அசாதாரணமாக அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தால் ஏற்படுற ஒரு நிலைமை. இப்போ வெப்பநிலை வந்து ஒரு 2 பாகத்திற்கு மேலதிகமாக ஒரு கடல் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் அதிகரிக்குமாக இருந்தால் அது ஒரு அசாதாரண காலம். அது உங்களுக்கு தெரியும். அதிக வெப்பநிலை ஏற்பட்டுமா இருந்தால் ஆவியாக்கம் அந்த இடத்துல கூடும். அதாவது ஒரு சில இடங்களில் உயரமுக்கம், இல்லை சில இடத்துல தாளம், அந்த இடத்துல தாளமுக்கம் இருக்கணும், இன்னொரு இடத்துல உயரமுக்கம் இருக்கணும். அப்போ அப்படியான அந்த ஒரு அசாதாரண நிலைமை ஒன்று ஏற்படைக்க அந்த குறிப்பிட்ட அந்த வெப்பம் அந்த நிலைமை ஏற்படைக்க சில அந்த இடத்துல வந்து கொஞ்ச காலம் வெப்பம் இருக்கும். பிறகு அந்த வெப்பம் அதிக அளவு இருந்தால் ஆவியாப்பு கூடினால் பிறகு அது ஒரு சுற்றோட்டமாக இன்னும் பிறகு மழை வீழ்ச்சியும் வரும். ஆனால் அது எங்கே இந்த நேரத்தில் நடக்கும் என்று சரியாக வரையறுக்க முடியாது. அந்த நேரம் அந்த வளிமண்டல அமுக்க வேறுபாடுகளை பொறுத்து உயர்த்த தாளமுக்கத்தை நோக்கி காற்றுகள் வரைக்க அதை இங்கே அந்த அமுக்க வேறுபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அதில் நகர்வுகளுக்கு ஏற்ப மழை வந்து கிடைக்கும். சில இடங்களில் வறட்சி வந்து இருக்கும். அப்போ அப்படியான நிலைமை வந்து மன்னார் மாவட்டத்திலும் ஏற்படும். உண்மையில் இதை விட 2 பாகசிக்கு மேலதிகமாக வெப்பநிலை அதிகரித்தால் அப்புறம் இன்னும் தொடர்ச்சியாக இருந்தால் சூப்பர் எல்னினோன்னு சொல்லி அது இன்னும் பாதகமான நிலைமைகளும் வர மட்டும் எதிர்கூறப்படுது. இப்போ தற்போதைய நிலைமையில் இந்த எல்னினோவை தயார்படுத்துறதுக்கு இந்த மன்னார் மாவட்ட மக்களும் நாங்களும் தயார்படுத்த வேண்டிய நிலைமை வந்து காணப்படுகிறது. உண்மையில் மன்னார் மாவட்டத்தில் நோமலாகவே ஒரு சாதாரணமாகவே எங்களுக்கு குளங்கள் இருக்கு, கூடுதலான குளங்கள். அதை விட கட்டுக்கரை குளம், பிரதானமான கட்டுக்கரை, மருவ தூயான நீர்வரத்துக்கள், இப்படியான நிலைமைகள் வந்து கூடுதலாக ஒரு நம்பிக்கைத்தன்மையான சில நிலைமைகள் இப்போ தற்போது இருந்தாலும் இப்போ நிர்வாக திணைக்களத்தின் கருத்துக்களின்படி இந்த உரங்கள் சிறுபோத்துக்கு இப்போ விதைக்கப்பட்ட சிறுபோத்துக்கு இந்த பாதிப்பும் இல்லை. அதுக்கேற்ற நீர் வரத்து நீரின் இருப்பு இருக்கு. ஆனால் நாங்கள் எது எப்படியோ நாங்கள் ஒரு சரியான ஒரு தயார்படுத்தல் இப்போ கூடுதலாக வறட்சியோடு குறிப்பிட்ட காலமாக ஒரு மாதம் மட்டும் நீடிக்குமா இருந்தால் இந்த இப்போ தற்போது உள்ள இடங்களில் சில இடங்களில் நீர் தொடர்பாக பிரச்சனைகள் சிறு குளங்கள் சார்ந்த பிரதேசங்களில் இருக்கும். அப்போ அப்படியான தன்மைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வரும். அப்போ அதுக்கு அந்தந்த திணைக்களங்கள்லாம் பதில் சொல்லணும். இப்போ ஆக்டீரியன் கமத்தொழிலுக்கு திணைக்களத்தில் வார பகுதியில் அதற்கான எதிர்வு கூறல் என்ன செய்ய போகிறீர்கள். இப்போ நீங்கள் ஒரு உங்கள குளத்தில் நீர் வரது காணுமா, இப்போ இந்த இதை நம்பி இருக்கிற ஆக்களுக்கு இந்த குறிப்பிட்ட குளத்தின் தற்போதைய இருக்கின்ற வச்சு கொண்டு செய்த வயல் நிலங்களுக்கு தண்ணி இருக்கிற காணுமா, அல்லாட்டில் அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடுகள் என்ற விஷயத்தை சொல்ல வரும். அதே போல் விவசாய பிரிவுகளை பொறுத்தவரையில் உண்மையில நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு வறட்சி வந்துட்டுன்னா தனியாக இங்கே மன்னாரில் பாதிக்காட்டிலும் மற்ற இடங்களில் உள்ள வறட்சி இல்லாமல் அல்லது மழை இல்லாமல் எங்களின் இந்த உணவின் தரத்தையும் வந்து பாதிக்கும். மரக்கறிகளின் விலைகள். அப்போ அந்த மரக்கறி விலையேற்றங்களை தரத்துக்கு நாங்கள் என்ன வகையான திட்டத்தை வச்சிருக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், சில காலங்களில் அந்த அதை பற்றியே இதுகளெல்லாம் அந்த அதிக மழை பெய்தாலும் பயிரடைஞ்சிடும், மரக்கறிகளின் விலை ஏறும். அதிகமாக வறட்சி வந்து தண்ணி இல்லாவிட்டாலும்
பிரச்சனைகள் வரும். அதற்காக இதன்றது வீட்டு தோட்டம் தொடர்பாக இப்போ அது விவசாய பணி பல பிரச்சனை தான் முடிஞ்சுது. அப்போ அதிண்ட திட்டங்கள்ன்றது சம்பந்தமாக ஒரு இது உண்டு, ஒரு பிளான் உண்டு எங்கள்கிட்ட இருக்க வரும். அதே போல் நீர்ப்பாசன இரிகேஷன், ப்ரொவின்சியல் இரிகேஷன் அவை சம்பந்தமாக என்ன பிளான் மற்றது. அதே போல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட்டில் அதாவது எதிர்கொள்வதற்கு என்ன வகையான பிளான் திட்டம் இருக்குது. குடிநீர் முக்கியமாக பயிர் செய்வது சம்பந்தமாக விவசாயம் எதிர்பார்க்கணும். அதே போல் குடிநீர் சம்பந்தமாக மன்னார் மாவட்டத்தில் எங்கேயாவது வறட்சி வந்தால் குடிநீர் ஏற்படும். அது தற்போது எல்லா இடங்கள்லேயும் குடிநீர் இந்த வாட்டர் சப்ளை இது இருக்கா. வாட்டர் சப்ளை சில விட எதிர்கொள்ளணும், சில விட இப்போ இருக்கிற தண்ணி எடுக்கிற டியூப்வெல்லில் இருந்து தண்ணி வருமா, இல்லாட்டி உப்பு தண்ணி தான் வருமானதெல்லாம் அவர்கள் எல்லாரும் யோசிக்கணும். அந்த இடம் அந்த இந்த நிலைமைகளை பார்த்து எல்லாரும் எதிர்கொள்ள வரும். அந்த நோக்கத்துக்காண்டி தான் நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த நாங்கள். ஏன்னா வருகிற தாக்கத்தை குறைக்கிறதுக்கு பல எல்லா முடிவுகள், விஞ்ஞான ரீதியான சகல ஆய்வுகள், காலநிலை ஆய்வுகள் எல்லாமே தற்போது எல்லினோன்ற இது இருக்கு. இப்போ தற்போது அது மன்னார் மாவட்டத்துக்குள்ளே அதோடைய எல்லினோட தாக்கம் உணரப்பட்டிருக்கு. எனவே அதை எதிர்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை அழைத்திருக்கிறோம். எனவே இதில் நாங்கள் வர தாமதத்துக்கு வர்த்தது தெரியும். இன்னொரு கூட்டம் நடைபெற்றதாலே அது உரிய நேரத்துக்கு வர முடியவில்லை. இன்னும் அந்த இதுக்கேற்ற மாதிரி நமது மேலதிக அரசாங்கத்தை பெற்ற தலைமையில் கூட்டம் ஆரம்பமாகினது. எனவே அதற்கமாக இந்த கூட்டத்துக்கு வந்த அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு நான் எனது ஆரம்பத்தில் என்ற செய்து கொண்டு தொடர்ந்து நமது விவசாய அமைச்சின் செயலாளர் அவர்கள் அவர் தான் அந்த விவசாயத்திற்கு தீர்மானம் எடுக்க வேண்டிய அவர் இந்த இது தொடர்பான எல்லினோ தொடர்பாக தற்போது எதிர்கொண்டிருக்கிற அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக அது தொடர்பான ஒரு ஆலோசனை உதவியாற்றுமாறு என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.